வெளியில் நல்லா ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சுட சுட சோறு கூட மிளகு சீரகம் சோம்பெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஸ்டார் அனஸ், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி பழத்தை விழுதாக்கி வச்சிருக்க வெங்காய தக்காளி விழுது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கழுவி வச்ச 1 கிலோ சிக்கனுமே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியுமே சேர்த்துட்டு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வர அளவுக்கு சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுமே நம்ம வறுத்து அரைச்ச விழுது இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா சுருள வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடிங்க. மறக்காமல் இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.